உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். யெகோவா ராப்பா ஹீலிங் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த வேளையில் நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பின் தேவனே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, அப்பா அருமையான இந்த வேலையில் கர்த்தாவே, ஆண்டவரே உங்களுடைய வேதத்தின் எல்லா வெளிச்சங்களும் ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட வெளிப்படும்படியாக ஆண்டவரே பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த வேத வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே வெளிச்சத்தையும் ஆண்டவரே சமாதானத்தை தரக்கூடியதாக இருக்கிறது கர்த்தாவே. இந்த வேலையில் எங்களோடு கூட இடைப்படுங்க, பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அருமையான இந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையாக இன்னைக்கு தேவன் நம்மளை ஒவ்வொரு விஷயங்களிலும் தேவன் நம்மளை விடுதலையாக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளோட எல்லா ஆபத்துகளில் நம்மளை விடுவித்து கர்த்தர் வருவதற்காக தேவனை நம்ம ஸ்தோத்திரிக்கிறவராக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆண்டவர் விடுவித்து நம்மளை தேவன் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு வேதத்திலிருந்து கூட இன்னைக்கு தேவன் நம்மளை விடுதலை ஆக்குறார். எப்படி நம்ம ஆண்டவருக்கு நம்ம என்ன கொடுத்தா ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்க முடியும், நம்ம ஆண்டவருக்கு எப்படி நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். இந்த வேதத்தில் இருக்க சில ஊழியக்காரர்கள் அவர்களெல்லாம் எப்படி அந்த விடுதலை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், அந்த மன சரீரத்திலேருந்து அந்த வியாதியிலேருந்து அவர்களெல்லாம் எப்படி அந்த சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உண்மையாக இன்னைக்கு சுகத்தை தேவன் தருகிறாரா, விடுதலையை தேவன் தருகிறாரா என்று நம்ம இன்னைக்கு வேதத்திலேருந்து சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல எடுத்து ஒரு வாசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 24 நம்ம ஒரு தடவை நம்ம வாசிக்கலாம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பவுல் ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வருகிறார். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலேருந்து யார் என்னை விடுதலை ஆக்க முடியும்? அவர் கேள்வி அங்க கேட்கக்கூடியவராக இருக்கார். யார் என்னை விடுதலை ஆக்க முடியும், யார் என்ன விடுதலை ஆக்க முடியும்? அப்போ பார்க்கும்போது மரண சரீரத்திலேருந்து நான் நிர்பந்தமான மனுஷன், நான் ஒன்றுமில்லாத ஒரு மனுஷனா இருக்கிறேன், நிர்பந்தமான ஒரு மனுஷனா இருக்கிறேன். என்னை யார் என்னை விடுதலை ஆக்க முடியும், யார் என்னை ரட்சிக்க முடியும், யார் என்னை காப்பாற்ற முடியும் என்று அந்த இடத்துல ஒரு காரியத்தை அவர் வைக்கக்கூடியவராக இருக்கிறார். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது பவுல் இதே தான் அவருடைய வாழ்க்கையில இன்னொரு தடவை போய் தேவன்கிட்ட போய் ஒரு ஜெபத்தை அவர் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு ஒரு மரணம் போராட்டம் அவருக்குள்ள காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருக்கு அந்த முள் அந்த கண்களில் குத்தப்படும் போது மரணம் என்ற அந்த போராட்டம் என்று அவருக்குள்ள காணப்பட்டு கொண்டது. ஒரு தடவை அது குத்தும் போது இவ்வளோ வகையான அந்த வழியை அவர் பற்று கொண்டு இருந்தவராக இருந்தார். அப்போ போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே இதுலேருந்து யார் என்னை விடுதலை ஆக்க முடியும், யார் என்னை காப்பாற்ற முடியும் என்று சொல்லும் போது ஆண்டவர் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லி அனுப்புகிறார். பவுலுக்கு சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும் போன்றார். அப்போ பாருங்க, இன்னைக்கு தேவனுடைய ஒரு கிருபை நம்ம மேலே இருக்கும்போது, தேவனுடைய ஒரு தயவு நம்ம மேலே இருக்கும்போது, தேவனுடைய ஒரு பிரசன்னம் நம்ம மேலே இருக்கும்போது கர்த்தர் நம்மளை எல்லாவற்றிலையும் நம்மளை என்ன பண்ணுகிறாரு, தேவன் விடுதலை ஆக்குறவராக இருக்கிறார். அப்போ பாருங்க, இந்த இடத்துல பவுலுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் போது ஒரு நிர்பந்தமான மனுஷனா இருக்கிறார். இன்னைக்கு உண்மையாக தேவன் நம்மளை எல்லா மரண சரீரத்திலேருந்தும் நம்மளோட மரண போராட்டங்கள்லேருந்தும் நம்மளை விடுதலை ஆக்கக்கூடியவர் யாருன்னா அவர் தான் இயேசு ராஜாவாக இருக்கிறார். அவர் நம்மளை உண்மையாக அவர் நம்மளை விடுதலை ஆக்குறவராக இருக்கிறார், நம்மளை அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அப்போ பவுலுடைய வாழ்க்கையில் அந்த போராட்டத்துக்குள்ள போகும்போது, அந்த நிந்தைக்குள்ள போகும்போது, அவர் எல்லாத்தினாலும் புறக்கணிக்கப்படும் போது, எல்லாத்தினாலும் அவமானம் படும் போது, அவர் தேவனுடைய ஊழியத்துக்கு வர ஆரம்பத்தில் அவர் பார்க்கும்போது அவருடைய எல்லாரோட கைவிடப்பட நேரத்திலையும் அவருடைய தள்ளப்பட்ட நேரத்திலையும் அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னென்றால், அந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் என்னை விடுதலை ஆக்க முடியும் என்றார். இப்போ பாருங்க, அந்த இடத்துல இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை நம்ம அந்த ஒரு போராட்டத்துக்குள்ள நம்ம போய்கொண்டிருந்தா, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. தேவன் நம்மளை விடுதலையாக்குவார், தேவன் நம்மளை ரட்சிப்பார் என்ற அந்த தைரியத்தோ அந்த நோக்கத்தோடு நம்ம இருக்கும் போது நம்மளை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, விடுதலை ஆக்குறவராக இருக்கிறார். உண்மையாக நம்மளை ஆண்டவர் நம்மளை அனாதையாக தேவன் நம்மளை விட மாட்டார். எல்லாத்திலிருந்து தேவன் நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, தாவீது கூட ஒரு விஷயம் அவர் பேசக்கூடியவராக இருக்கிறார். அவர் ஒரு
மன சரீரத்துக்குள்ள போராடும் போது, அவர் ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ள போராடும் போது அவர் ஒரு சொல்லுகிற காரியம் என்று சங்கீதத்துல 70 அதில் 5வது வசனம். நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறோமானவர், கர்த்தாவே தாமதியாதே. பாருங்க, இந்த இடத்துல தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீ தாமதிக்காதீங்க, நீங்க சீக்கிரமாய் வாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை யார் இதுல இருந்து என்னை விடுதலையாக்க முடியும், என்னை தாமதிக்காதீங்க ஆண்டவரே என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு ஜெபத்தையும் அவனுக்கு முன்பாக வைக்கிறவரா இருக்கிறார். அப்போ தேவன் அவர் எப்படி கூப்பிடுகிறார் என்று பார்க்கும்போது, ஆண்டவரே என்னால் முடியல, என்னால் காரியத்துக்குள்ள போக முடியல, என்ன நீங்க தான் என்னை விடுதலை ஆக்க முடியும் ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை ரட்சிப்பதுக்கு யாரும் இல்லை, என்னை விடுதலை ஆக்குவதுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி தேவனிடத்தில் என்னை காப்பாற்றும்படியாக தேவனிடத்துல போய் அவர் ஒரு விண்ணப்பத்தை அவர் வைக்கிறவராக இருக்கிறார். அந்த விண்ணப்பத்தில் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, அவருக்கு பெரிய ஒரு பதிலை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் போராடின எல்லாத்துலேருந்தும் தேவன் என்ன பண்ணுறாரு, விடுதலை ஆக்குறவராக இருக்கிறார், அவரை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அதே போல தான் இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம மாட்டிக்கொண்டிருந்தாலும், ஒருவேளை நம்ம சூழ்நிலை தள்ளப்பட்டிருந்தாலும், ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம ஒரு வியாதியில் போராடி கொண்டிருக்கலாம், இல்லை ஒரு கடம்பட்சியில் நம்ம போராடி கொண்டிருக்கலாம், இல்லை ஏதோ நம்மளோட வாழ்க்கையில் சில பாவங்கள், சில ஏதோ விஷயங்கள் நமக்குள்ள இன்னைக்கு போராடி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நம்ம தேவனை நோக்கி நம்ம கூப்பிடும் போது, அவரை முறையிடும் போது, அவர் நம்மளை தாமதிக்காம, அவர் அஞ்சாம நம்மளை விடுதலை ஆக்குறவர் யார் என்றால் அவர் தான் இயேசு ராஜாவா இருக்கிறார். அவர் தான் நம்முடைய கத்தாதி கத்தன், தேவாதி தேவர் இயேசு ராஜா நம்மளை விடுதலை ஆக்குறவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஏதோ நம்ம எதிர்பார்த்துருக்கலாம், ஒருவேளை நம்ம சொந்தத்தினால கைவிடப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு தாய் தகப்பன் நம்மளால் தள்ளப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு குடும்பங்களில் நம்ம அவமானப்பட்டிருக்கலாம், எல்லாம் ஒரு நிர்பந்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம போய் கொண்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய தேவன் நம்மளை எல்லாத்துலேருந்து ரட்சிக்கிற தேவன், எல்லாற்றிலிருந்து காப்பாற்றுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். இதில் தாவீது அவர் சொல்றாரு, அவர் கூப்பிடுறார், தேவனை தாமதிக்காதீங்க ஆண்டவரே, சீக்கிரமாய் நீங்க வாருங்க, சீக்கிரமாய் என்னை விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லும் போதே தேவன் அந்த இடத்துல அவருடைய எல்லா காரியங்களையும் தேவன் விடுதலை ஆக்குறவரா இருக்கிறார். அப்ப பாருங்க, நம்ம எது அறைஞ்சா நம்மளுக்கு விடுதலை ஆகுறது. இன்னைக்கு பவுல் சொன்னார், இன்னைக்கு பவுலுடைய வார்த்தைகள், அவர் சொன்ன மாதிரி, நான் நிர்பந்தமான மனுஷன், என்னை யார் இந்த மரண சரித்திலிருந்து என்னை விடுதலை ஆக்க முடியும் என்று சொல்லும் போதே தேவன் அவர் கொடுத்த ஒரு பெரிய காரியம் என்றால் தேவனுடைய கிருபையை தேவன் கொடுத்தவராக இருக்கிறார். அதனால நம்ம தாவீதை குறித்து நம்ம பார்த்தோம். தாவீதுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது தேவனை அவர் கூப்பிடுகிற காரியம் பார்க்கும்போது, ஒரு எமர்ஜென்சி, ஒரு அர்ஜென்ட்டாக நீங்க வர வேண்டும் என்று சொல்லும் போதே அந்த நொடி பொழுதுல தேவன் இறங்கி அவரை காப்பாற்றக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ இன்னைக்கு வேதத்திலேருந்து நம்ம சில நேரத்தை நம்ம சில காரியங்கள் எடுக்கிறோம். தேவன் நம்மளை விடுதலை ஆக்கலையா, தேவன் நம்மளை ரட்சிக்கலையா, தேவன் நம்மளை காப்பாற்றலையா, யார் என்னை காப்பாற்ற முடியும், யார் என்னை ரட்சிக்க முடியும் என்று ஒவ்வொரு நாளும் நம்ம புழுவிங் கொண்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கோம், தேவனே எப்போ இந்த பிரச்சனை மாறும், எப்போ இந்த கவலை மாறும், என் வாழ்க்கையில் இருக்க கடன் எப்போ மாறும், இந்த வியாதி எப்போ மாறும் என்று நம்ம கேள்விகளை நம்ம கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் வேதத்திலேருந்து சில காரியங்களெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கும் போது, வேதத்திலிருந்தெல்லாம் சில காரியங்களை எடுத்து நம்ம பேசும்போது, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எது பிரச்சனையா இருந்தாலும், எது நம்ம வாழ்க்கையில தலை எடுக்க முடியாம சூழ்நிலைக்கு நம்ம வாழ்க்கையில இருந்தாலும், இந்த வேத வசனம் நம்ம எடுத்துக்கொண்டு அதை பேசும்போது விடுதலை ஆக்கக்கூடியதா இருக்கு. இப்ப பாருங்க, இதுல ஒரு காரியம் யோவான் எழுதின சுவிசேஷத்துல நீங்க 8வது அதிகாரம் 36 வாசித்து பாருங்களேன். அதுல எது நம்மளை விடுதலை ஆக்குது என்று பாருங்களேன். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமென். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்க விடுதலை ஆகுவீர்கள். அப்போ யார் தான் நம்மளை விடுதலை ஆக்கணும் என்று பார்க்கும்போது, ஏசப்பா நம்மளை மெய்யாகவே அவர் விடுதலை ஆக்குற ஒரு தேவனா இருக்கிறார். தேவன் குமாரன் நம்மளை விடுதலை ஆக்குற மெய்யாகவே நீங்க என்ன பண்ணுவீங்க, விடுதலை ஆகக்கூடியவர்களா இருக்கிறீங்க. அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம எப்படி கொண்டு வரணும்னா, இன்னைக்கு எப்படி பவுல் தேவனுக்கு முன்பாக போய் அவர் சொல்றாரோ, நான் நிர்பந்தமான மனுஷன், இந்த மரண சரித்திலிருந்து என்னை யார் விடுதலை ஆக்க முடியும் என்று சொல்லி தேவன் அப்படியே பவுலை விடல. அவர் அந்த மரணத்துல வந்த எல்லா போராட்டங்களையும்,
எல்லா மனிதர் மூலியமா வந்த போராட்டங்களும், ஒளித்துல வந்த போராட்டங்களாகட்டும், அவருடைய சரீரத்துல வியாதிகள் போராட்டம் வந்தாலோ, அவருடைய வாழ்க்கையில மனிதர்கள் சத்துருடைய கிரிகள் அவருக்கு விரோதமாய் எழும்பி வரும்போது கூட பவுல் அனாதையாக கர்த்தர் விடல, எல்லாத்துலயும் அவர் விடுதலை ஆக்குனவரா இருக்கிறார். இதுல சொல்லப்பட்டிருக்கு, குமாரன் நம்மள விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நம்ம விடுதலை ஆகக்கூடியவங்களா இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். நம்மளோட இக்கட்டுகள்ல, நம்ம சூழ்நிலைகள்ல தள்ளப்படும் போது, நம்மளோட ஆபத்துகள்ல தள்ளப்படும் போது நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஒருவேளை மரணமே நம்மளோட வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கலாம், இல்லை நம்மளோட வாழ்க்கையில பிரச்சனைகள் போராடி கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு குமாரன் மெய்யாகவே ஏசப்பா நம்மளை அவர் விடுதலை ஆக்குறவரா இருக்கிறார். ஒருவேளை இந்த நீங்க செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீங்களும் உங்களோட சரீரத்துக்குள்ள போராடி கொண்டிருக்கலாம். உங்களுடைய சரீரத்துக்குள்ள யார் என்னை விடுதலை ஆக்க முடியும், யார் என்னை ரட்சிக்க முடியும், யார் என்னை காப்பாற்ற முடியும் என்ற ஒரு வேளை ஒரு கலக்கத்தோடு ஒரு கண்ணீரோடு நீங்க இருக்கலாம். ஆனா நான் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு எல்லாருக்கும் தேவன் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவன் வர பண்ணுகிறவரா இருக்கிறார். நீ எந்த சூழ்நிலை சிக்கி கொண்டிருந்தாலும், உன்னை வாழ்க்கையில எது உன்னோட வாழ்க்கை சிக்கி கொண்டு சவாலா இருக்கிறதோ அது தேவனிடத்தை நீ விட்டு கொடுக்கும் போது மெய்யாகவே அவர் சொல்லுகிறார், உன்னை நான் விடுதலை ஆக்குகிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு, தேவ வசனம் நம்மளுக்கு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ நம்ம யாரை நோக்கி கூப்பிட வேண்டும்? யாரை நம்ம நோக்கி கூப்பிடணும் என்றால் தேவாதி தேவனே ஏசப்பாவை நம்ம நோக்கி கூப்பிடும் போது இன்னைக்கு ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரோ இயேசுடைய வல்லமையை நம்மளை இன்னைக்கு தொடக்கூடியதா இருக்கிறது, இன்னைக்கு நம்மளை ரட்சிக்கிறதா இருக்கிறது. பாருங்க, அதுலயே இன்னொன்று கூட அதில் சொல்றாரு பாருங்க, 32 வாசிங்களேன். இப்போ எது நம்மளை விடுதலை ஆக்குறது என்று அதில் பார்க்குறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றார். பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு, குமாரன் மெய்யாகவே அவர் விடுதலை ஆக்குறவரா இருக்கார். இங்க சொல்லப்பட்டிருக்கு, சத்தியத்தை அறிவீர், சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படி என்றால் தேவனை அறிந்தவர்கள், ஏசப்பாவை அறிந்து கொண்டு நடக்கிறவர்கள், ஏசப்பாவோடு கூட ஏசப்பாவோட சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கிறவர்கள், ஏசப்பாவோடு கூட நிற்கிற மனுஷன், அவனோட வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவன் சத்தியத்தை அறிவான், சத்தியம் அவனை விடுதலை ஆக்கும். அப்படி என்றால் நம்ம எந்த அளவுக்கு சத்தியத்துக்குள்ள போகிறோமோ, எந்த அளவுக்கு இந்த வேத வார்த்தைக்குள்ள போகிறோமோ, எந்த அளவுக்கு வேத வார்த்தையை நம்ம தியானிக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவனோட வார்த்தைக்குள்ள நம்ம நுழைந்து இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் இந்த சத்திய வேதம் இப்படி சொல்லப்பட்டுகிறது, ஒவ்வொரு வார்த்தையும் இப்படி சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரே என்று சொல்லி அந்த வசனங்களெல்லாம் நம்ம எடுத்து நம்ம பேசும்போது இந்த சத்தியம் நம்மளை வெறுமையாக்காது, இந்த சத்தியம் நம்மளை ஒரு நாள் நம்மளை விடுதலை ஆக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய தேவனுடைய வசனமே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ சத்தியத்தை அறிவீர், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ நம்மளை விடுதலை ஆக்க முடியாது. நினைத்து பாருங்க, இன்னைக்கு நம்ம சில நேரத்தில் ஒரு டாக்டர் நம்பி போகிறோம், இன்னைக்கு இந்த நேரத்தில் நம்ம கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறோம், டாக்டர் கையில் கூட முடியாம ஒரு சூழ்நிலை, எல்லா மெடிசன் கொடுத்து எல்லாத்தையும் தள்ளப்பட்டு ஆகாது முடியாது என்ற நேரத்துல எத்தனையோ பேரோட வாழ்க்கையில சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கோம். இயேசுவை நோக்கி கூப்பிட்டவர்களுக்கு தேவன் அந்த இடத்துல இறங்கி அற்புதங்களை செய்தவரா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேர்களுக்கு இந்த வேத வசனங்கள் இன்னைக்கு தொடப்பட்டு இன்னைக்கு அவங்க குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டுக்கிறாருக்கு, ஆபத்துல இருந்து விடுவித்தவர்களா இருக்கிறாங்க. எத்தனையோ கொடிய பாவத்துல இருந்தவர்கள் நீங்க சத்தியத்தை அறிந்து இன்னைக்கு விடுதலை பெற்றுக்கொண்டவர்களா இருக்கிறாங்க. மரணத்தை நோக்கி போன சரீரம், மரணத்தை நோக்கி போன நம்மளோட வாழ்க்கைய இன்னைக்கு மரணத்தை நோக்கி எங்கேயோ போய் உழவர்களை சத்தியம் நம்மளை என்ன பண்ணி கொண்டது, இழுத்து கொண்டு வந்து நம்மளை ஒரு பரிசுத்தவானாகவும் ஒரு நீதியாகவும் அவருடைய வேலைகளை செய்யவும் அவருடைய காரியங்கள் ஈடுபடவோ தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். அப்ப இந்த சத்தியத்துக்கு என்னன்னா வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த தேவனுடைய வார்த்தைக்கு என்ன இருக்குன்னா வல்லமை இருக்கிறது. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில போராட்டம் இருக்கு, வேதனை இருக்கு, கண்ணீர் இருக்கு, நம்ம சொல்லிக்கிறதோட நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து சொல்லுவேன், அன்னவரே குமாரன் விடுதலை ஆக்கலாம், மெய்யாகவே நான் விடுதலை ஆகுவேன் என்று நீங்க சொல்லும் போது உனக்குள்ள போராடுகிற காரியங்கள் உன்னை விட்டு நீங்கி போகும். ரெண்டாவது நீங்க சொல்லக்கூடிய காரியம், ஆண்டவர் சத்தியத்தை அறிவீர், நான் சத்தியம் என்னை விடுதலை ஆக்கும் என்று நீங்க சொல்லும் போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறாரு, விடுதலை ஆக்குறவரா இருக்கிறார். இதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், இதுல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு
ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாகவும் நம்மளுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஜெயம் எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கும்போது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த ஜெயம் எப்படி வருகிறது என்று பார்க்கும்போது ஸ்தோத்திரத்தின் மூலியமாகவும் வரக்கூடியதாக இருக்கு. முற்றிலுமாக அவர் ஜெயத்தை கொடுக்கிற ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். முற்றிலுமாய் நம்மளை காப்பாற்றுகிற ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். இதுதான் பவுல் அந்த இடத்துல அந்த காரியத்தை அவர் சொல்லக்கூடிய காரியமா இருக்கிறது. முற்றிலுமாய் நம்மளை கத்தாதி கத்தன் தேவாதி தேவன் நம்மளை விடுதலையாக்குறவர், ரட்சகர், இன்னைக்கு நம்மளை காப்பாற்றுகிற தேவன், நம்முடைய எல்லாத்துலேருந்தும் தேவன் விடுதலையாக்குறவராக இருக்கிறார், நம்மளை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அப்போ நம்மளோட வாழ்க்கையில அதிகமாக போராட்டங்கள் வரும்போது, அப்போ அதுல சொல்லப்பட்டிருக்கு, அதிகமாக நம்ம ஸ்தோத்திரத்தை நம்ம இடும்போது, ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தோடு கூட நம்ம போகும்போது தேவன் நம்மளை எல்லாத்துலேருந்து நம்மளை விடுதலை ஆக்குற ஒரு அருமையான தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். இப்போ இந்த வசனத்துல நீங்க பார்க்கும்போது அவர் சொல்றார், எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் யார் என்றால், இன்னைக்கு ஜெயம் எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கும்போது அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம யார் இடத்துல போய் மன்றாடினாலும், யார் இடத்துல போனாலும் நம்மளுக்கு வெற்றி கிடைக்காம இருக்கலாம். ஆனா தேவனிடத்துல போய் நம்ம கேட்கும் போது அவர் முற்றிலுமான ஒரு வெற்றியை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையில நீ தோற்று போன என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்க உங்களோட வாழ்க்கை எல்லாமே, உங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு எல்லாம் விட்டு போன ஒரு சூழ்நிலை நீங்க இருக்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஜெயமே இல்லாம இருக்கலாம். ஒருவேளை வாழ்க்கை எவ்வளோ ஜெபிக்கிற, எவ்வளோ தேவனிடத்துல போற, எனக்கு ஒரு வெற்றி இல்லாம இருக்கிறது, என் வாழ்க்கை சோர்ந்து போயிருக்கு, என் வாழ்க்கை விழுந்து போயிருக்கு, என்னால் வெற்றி சுரக்க முடியல, என்னால் ஜெயிக்க முடியல என்று ஒருவேளை நீங்க ஒரு வேளை கவலையோடு இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், உன்னை ஜெயம் கொடுக்கிற தேவன், உன்னை முற்றிலுமாய் உன்னை தூக்கக்கூடிய ஒரு தேவன், உன்னை முற்றிலுமாய் உன்னை அன்பு செலுத்தி உன்னை காப்பாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் இயேசு ராஜாவா இருக்கிறார். அவரிடத்துல நம்ம போகலாம், அவரிடத்துல போய் நம்ம கேட்கலாம், அவரிடத்துல நம்ம கேட்டு நம்ம அவரிடத்துல பெற்றுக்கொள்ளும் போது இன்னைக்கு உண்மையாக இன்னைக்கு நம்மளை அவர்தான் ரட்சிக்கிறவராக இருக்கார், அவர்தான் நம்மளை காப்பாற்றுகிறவராக இருக்கார், அவர்தான் நம்மளை விடுதலை ஆக்குறவராக இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களை வைத்து நம்ம என்ன பண்ண வேண்டும், அறிக்கை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜபிக்கும் போது இன்னைக்கு உண்மையாக இன்னைக்கு நம்ம விரோதமாய் எழும்பி வருகிற காரியங்கள், விரோதமாய் செயல்படுகிற எந்த காரியமோ நம்மளை தொடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் இன்னைக்கு மகிமைப்படுகிறதா இருக்கிறது. உண்மையாக இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும், இன்னைக்கு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்னைக்கு நம்ம அறிக்கை பண்ணி தேவனோடு கூட அந்த வசனத்தின்படி நம்ம போகும்போது, நம்மளை விட்டு கொடுக்கும் போது தேவன் நம்மளை எல்லாவற்றிலையும் அவர் நம்மளை காப்பாற்றி மேலே அவர் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், ஆண்டவரே, அப்பா, நிரபதமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் என்னை விடுதலை ஆக்க முடியும் என்று அந்த இடத்துல கேட்கும் போது, ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, நீர் விடுதலையாக்க வல்லமையான தேவன். ஆண்டவரே, எங்களை ரட்சிக்க தேவன் நீர் ஒருவரே. அப்பா, ஆண்டவரே, இந்த சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்குறவர் நீர் தான். ஆண்டவரே, எங்களுக்கு முற்றிலுமாய் ஜெயம் பண்ண வருகிற தேவன். ஆண்டவரே, கத்தித்த அறிவில் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னபடியாக எங்களை விடுதலை ஆக்குற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்க கர்த்தாவே, எங்களை விடுதலை ஆக்கும். இந்த கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை விடுதலை கடந்து போக உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.